நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரபிஷ்காவோட ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். தோஹே பார்க்கணும் இல்லையா? கபீர்தும் ரஹீம்தும் இருக்கு இல்லையா? தோஹே அதில் 5 இதில் 5 இருக்குது. நீங்கள் வந்து 10மே படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் இல்லாத போது வந்து எது வேணால் கேட்கலாம். இதில் கால் கேட்டிருக்காங்க, பாவஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஜப் மேம் த அபர் ரஹீம் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துமே வந்து 5% கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்களா? ஏக் தோ வாக்கியம் ஸ்மால் கொஷின் ஆன்சர். இந்த 11 கொஷினும் படிச்சுக்கோங்க. அதிலேருந்தே உங்களுக்கு வந்து 5 கொஷின் எழுதிடலாம். என்னது? பிதா கே கிருபையதா, बिग मांगे, लेखक महात्मा, पुराने, छोटा, यूनिकोट, चूरी. அடுத்தது இந்த கொஷின் கம்ப்யூட்டர் ஆஜ்கல் மகாதேவி வர்மா. அது 11 கொஷின் இருக்கா. இந்த 11 கொஷினும் ஆப்ஷன் இல்லாமல் 11மே நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 5 எழுதிடலாம். சரியா? அடுத்தது 8th ரோம் லெட்டர் பாருங்கள். 5 வாக்கியம் நேம் பிக் கொஷின் மாதிரி கேட்குறாங்க. 3 எழுதணும், 3 எழுதணும். இந்த 8 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆத்மா का रहस्य, 3 बच्चे, बेचारा, स्त्रियों ने, छोटे, பிரகாஷக்கு, கஜாரா, நீலம். சரியா? நோட் பண்ணிக்கிங்களா? இந்த 5 + இந்த 3 இந்த 8 படிச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு 3 எழுதிடலாம். சரி, இந்த 8 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது சாராங்ஸை பொறுத்தவரையுமே ஃபஸ்ட்டு 2 இருவை நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து எனி 1 வந்துடும். 3 பச்சுவும் சஜே கிதா வந்து 2 படிச்சிட்டிங்க அப்படின்னா சாராங்ஸ் வந்து எழுதிடலாம். அடுத்தது சந்தர்ப்பு பாருங்கள். சந்தர்ப்பு ஆத்மனா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. ஷோர் ஹி படிச்சுக்கோங்க. அடுத்தது பாரத் சர்க்கார், பர்மாமு, ஜோர்ஹி, பாரத் சர்க்கார். இது எல்லாமே வந்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 லெசனுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ அந்த 4 லெசனை மட்டும் கொஷின் ஆன்சர், பிக் கொஷின், சாராங்ஸ், இஆர்சின்னு சொல்லிட்டு 4 கொஷின்ஸும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதோட எந்த பிக் கவலை இல்லாமல் எழுதலாம். ஏன்னா சாராங்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் 2 லெசன்லேருந்து 1 வந்துடும். இஆர்சியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்து வந்துடும். சரியா? இந்த மாதிரி கூட படிச்சுக்கோங்க. இல்லை பிக் கொஷின் மட்டும் ஆப்ஷன் இந்த கொஷின்ஸ் மட்டும் 8 கொஷின் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதிலேருந்து வந்துடும். சரியா? அடுத்த பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2ல் 7th ரோம் லெட்டர் வச்சன் பதிலியே பாருங்கள். வச்சன் பதிலியே அப்படின்றது சிங்குலர் ப்ளூரல் தானே. ஸோ ஈஸியாக வந்து ஒரு டேப்லெட் கலம் போட்டுருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். எப்படி பாருங்கள்? பாய் அப்படின்னு இருந்ததுன்னா பாய்ஸில் ஆள் அந்த வேர்டு முடியுதுன்னா ஏல முடியும். சேம் மற்றது எல்லாமே வந்து சேம் வேர்டு தான். எப்படின்னா ஆளை எந்த வேர்டெல்லாம் முடியுதோ அது ஏல முடியும். மற்றதெல்லாம் இங்கே என்ன வேர்டு வருதோ அது இங்கே வரும். இது வந்து சிங்குலர், இது ப்ளூரல். இது பாய், இது பாய்ஸ். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள். பேஜ் நம்பர் 157ல் பச்சா இருக்கா? ஆள முடியுதா? பச்சா, बच्चे ஏல முடியுதா? லடுக்கா ஆள முடியுதா? லடுக்கே ஏல முடியுதா? கோடா, கோடே, ருப்பியா, ருப்பியே எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஏல தான் முடியும். கமரா, கமரே, பத்தா, பத்தே, ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏல தான் முடியும். இது வந்து யாருக்கு? பாய்ஸ்க்கு சிங்குலராக இருந்தால் ப்ளூரலாக மாற்றுறது. இதே கேர்ள்ஸ்க்கு வேறு கண்டிஷன் இருக்குது. அதுலேயும் பாய்ஸ்க்கு வந்து உபவாதி இருக்குது, அதாவது எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி வரும்? மற்றதெல்லாம் வந்து இதே மாதிரி சேம். இங்கே ராஜானா இங்கே ப்ளூரல்ஸ்லேயும் ராஜா தான், மாமானா இங்கே ப்ளூரல்ஸ்லேயும் மாமா தான், பாடுனா இங்கே ப்ளூரல்ஸ்லேயும் பாடு தான், ஷேர்னா இங்கே ப்ளூரல்ஸ்லையும் ஷேர் தான். ஸோ அந்த மாதிரி மாறும். சரியா? இங்கே பாருங்கள், உபாதன்றது எக்ஸப்ஷன் கேஸில் ராஜா, மாமா இதெல்லாம் ஆள முடியுது. ஆனாலும் இது ராஜாவாக தான் வந்துருக்கு. இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆள முடியாது இதெல்லாம் பாட்டு வரைக்கும் அந்த மாமா இந்த 4 மட்டும் என்னது? எக்ஸப்ஷன். இந்த காக்காவும் சேர்த்துக்கோங்க. 5 இந்த 5 மட்டும் என்னது? எக்ஸப்ஷன் கேஸு. மீதியெல்லாம் வந்து சேம் பாருங்கள். பாட்டில் முடியுது, பாட்டில் தான் முடியும். இது வரையும் டாக்கு வரையுமே அப்படி தான். இங்கே என்ன வந்துருக்கு அது அப்படியே வரும். ஸோ அப்போது இங்கே பாய்லிங் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து எழுதிடணும். சரியா? அவ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே கேர்ள்ஸ்க்காக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன்லாம் வரும். ஆள முடியாது மெயினில் முடியும், ஆள முடியாது எய்மில் முடியும், ஈல முடியாது யாமில் முடியும், ஊல முடியாது ஏமில் முடியும், யாழ முடியாது யாமில் முடியும். இந்த ஈயும் யாவும் யாமில் முடியும், மற்றது ரெண்டும் ஏமில் முடியும். பாருங்கள், ஆள இருக்கிறது மெயினில் முடியும். சரியா? இந்த ஆவும் இந்த ஆவும் ஊவும் முடியாது ஏமில் முடியும், ஈயும் யாவும் ஒன்று. சரியா? எப்படின்னு பாருங்கள். இங்கே களம் ஆ தானே இருக்குது. இங்கே மா இருக்குது. இங்கே மாவை எப்படி நம்ம பிரிக்கணும்? இம்மு ப்ளஸ் ஆ தான் மா. இம்மு ப்ளஸ் ஆ தான். இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இம்மு ப்ளஸ் மா தான் மா. இப்படி தான் மா வருது. ஸோ இப்போது இங்கே என்ன இருக்குது? இம்மு ஒளிஞ்சிருக்கு. இம்மு ப்ளஸ் ஆவும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆள் தான் முடியுது. களம் அப்போது களம் ஆள முடிஞ்சால் மெயினில் முடியணும். களமேம், ஜீப்பேம் அந்த மாதிரி முடியும். இப்போ ஆள முடியாது பாருங்கள். மாதா இருக்கா? ஆள முடிந்திருக்கு. மாதா. தா ப்ளஸ் ஆ தான் தாவும் ஆவும் சேர்ந்தா தான் தாவாக மாறும். இது உங்களுக்கு பாராக்கடியிலேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். தாவும் ஆவும் சேர்ந்தா தாள முடியும். பாராக்கடியிலேயே உங்களுக்கு தெரியணும். மாதா ஏம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். சரியா? மாதா ஏம். அப்போ ஏமில் முடியும். அடுத்தது மாலா ஏம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஏமில் முடியாது எதாவது? ஏமில் முடியாது ஆவும் ஊவும் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா ஏமில் முடியும். சரியா? அதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எழுதிக்கணும். இப்போ பாஷா ஏம், சேவா ஏம், யாத்ரி யார்த்தி ஏம், சபா ஏம் அந்த மாதிரி ஏமில் முடியும். இந்த பக்கத்தில் லதா இதெல்லாம் ஒரு வாட்டி வாசிக்கணும். லடுக்கி கீழே முடியுதா? லடுக்கி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். ஈல முடிஞ்சா என்ன பண்ணிடணும்? யாமில் முடியும். ஈனா யாம. அடுத்து யானாலும் யாழ முடிச்சாலும் யாம. அப்போ யாம சேர்த்து எழுதணும். யாம். இப்போ புரியுதா? இது ஈஸி வந்து இந்த வச்சன் பதிலே. சரியா? இந்த ஒரு வாட்டி வாசிச்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்தது லிங்க் பதிலே பாருங்கள். லிங்க் பதிலேக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னதுன்னா இது பாருங்கள், ஆள முடியாது ஈல முடியும், ஆள முடியாது ஏல முடியும், ஒர்க் வேர்ட்ஸ் வந்து இன்னில் முடியும். இது வந்து பாய்க்கு, இது கேர்ளுக்கு. பாய் இது கேர்ளை சொல்லும்போது
ஆல முடியாது இனியில முடியும். ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து ஆயின், இக்ல முடியாதெல்லாம் இக்கால முடியும். செப்பரேட் வேர்ட்ஸும் இருக்குது. நர்னா பாய், மாதானா கேர்ள். ஆல முடியாது அடுத்த நெக்ஸ்ட் வேர்டு ஆலவே முடியும். இந்த மாதிரி 10 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு கிராமர் கிளாஸில் நான் வந்து போட்டு தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இப்போ கிராமர் கிளாஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வெறும் லிங்க் பதிலே வச்சு பதிலே மட்டும் கூட பார்த்துக்கோங்க. பாருங்க பச்சா இருக்கா சா ஆல முடியுதா ஈல முடியும். ஆவும் இது மாதிரி இருந்ததுன்னா ஈல முடியும். பச்சா பச்சி லடுக்கா ஆல முடிஞ்சா லடுக்கி. இது பாருங்க பாலக் ஈக்கில் முடியுதா அப்போ ஈக்கில் முடிந்தா என்னது ஈக்கால முடியணும். ஈக்கில் முடிஞ்சா பாலக் பாலிகா பாலக் பாலிகா அப்படின்னு சொன்னப்போ ஈயால முடியுது. குத்தான்றது ஈயானு முடிஞ்சிருக்கா. அப்போ ஈயா எங்கே இருக்குது ஈயா பாருங்க ஆல முடியறது ஈயால முடியும். குத்தா குத்தியா சூஹா சூஹியா அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி செப்பரேட் வேர்டும் வரும். மாமா பாப்பா பிதா மாதா பாயி பஹன் பைலு காய் இந்த மாதிரி செப்பரேட் வேர்ட்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டிங்கனால லிங்க் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த 5 படிச்சுக்கோங்க. இந்த வச்சன் பதிலையும் லிங்க் பதிலையும் 5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 அடுத்தது இந்த 5 அடுத்த 10 படிச்சுக்கோங்க. இதில் இருந்து உங்களுக்கு வந்துடும். சரியா நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாகவே பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. சரி அடுத்தது ஏக் ஷாப்ட் அடுத்தது இருக்கையே பார்ப்போம். இதுக்கு எத்தனை மார்க்கு டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் இது என்னன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறது ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்கிறது எப்படின்னா ஜோ ஈஸ்வர்க்கோ மாட்டாங்க யார் கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்கள பார்த்து வந்து சொல்லுவாங்க ஆஸ்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆத்திகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திகவாதினா கடவுள் நம்பிக்கை சொல்கிறது. ஜோ ஈஸ்வர்க்கா நான் மாட்டாத யார் வந்து ஈஸ்வர் கடவுளை பற்றி நம்பிக்கை இல்லாதவங்களும் நாஸ்திகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாஸ்திக் ஆஸ்திக் அவ்வளோ தான் 2 வார்த்தை ஈஸியாக படிச்சிடலாமா. ஜோ கம் கர்ஜி கட்டாங்க அவங்க யார் செலவு ரொம்ப கம்மி பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் கஞ்சோண்டா அவன் கஞ்சு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவன் காசு செலவு பண்ண மாட்டான். ஸோ அப்போ அதை மித்துனா கம்மு குறைவான வியாயி. ஜோ வியாக்கரன் கே நியமம் ஜான்தே யார் இலக்கணத்தோடைய நீதியெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க வையாக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ தூர் பாத்தும் கோ சொத்தையா எங்கள் தூரத்தில் இருக்க விஷயத்தை அதாவது ரொம்ப பின்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து திங்க் பண்ணி செய்கிறவங்க தூர்தர்ஷின்னு சொல்லுவாங்க. தூர்தர்ஷினா பின்னாடி அதுக்கப்புறம் வர விளைவுகள் இதை பற்றிலாம் திங்க் பண்ணி பண்ணுறவங்க தான் தூர்தர்ஷி. ஜிஸ்கோ கோய் அங்கு நாகோ யார் வந்து அதில் வந்து அங்கே எந்த ஒரு பார்ட்டும் எடுக்காதவங்க அனங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ சப் குச் ஜான்தே அவங்க எல்லாருக்குமே யாருக்கு எல்லாமே தெரியுமோ அவங்கள வந்து சர்வஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்கோ சாமனே கொய் தூசரா நா ஹோ யார் வந்து ஜிஸ்கோ சாமனே கொய் தூசரா நா ஹோ அவங்க முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு யூனிக்கான பர்சனை பார்த்தோம் அப்படின்னா அனுப்பம் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஒரு யூனிக்கான பர்சன் தனித்தன்மையானவன் அவனுக்கு நிகர் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லணும். அவன் ஜித்னா ஹோ சகே பர்சக் படிச்சுக்கலாம். பர்சக் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளவு. பர்சக்னா முடிஞ்ச அளவு சக்கன முடியும். பர்சக் முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்கிறது தான் பர்சக். ஜோ ஹித் சக்திஹேன் யார் வந்து நன்மை விரும்புகிறாங்களோ அவங்க தான் ஹிதைஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசி லட்னேக்கு ஆத்திஹேன் யாருக்கு வந்து சண்டை போட வருதோ அவங்க லடாக்கு போராளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ கிசிகா உபகார் நான் மாட்டே யார் வந்து மற்றவங்களுடைய உபகார் அதாவது உதவி வந்து எதிர்பார்க்கலையும் அவங்க கிருதங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ தூசராக்கா உபகார் மானே கிருதங்கே அவங்க மற்றவங்களுடைய உதவியை வந்து வாங்குறவங்க வந்து கிருதங்கே அப்படி சொல்கிறாங்க. அதாவது மதிக்கிறவங்க கிருதங்கி நன்றி உள்ளவன்னு சொல்லுவாங்க. ஜோ லிக்குனா பட்னா நான் ஜானதே யாருக்கு படிக்க தெரியாதோ நிரக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அன்படு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அன்படு கூட படிக்காதவங்க தான். ஜோ மார்க் திக்காதாக யார் வந்து வழியை காட்டுறாங்களோ இப்போ வழி சொல்லி கொடுக்க வழி சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து மார்க்கதர்ஷிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ ஆகாஷ்மீன் சல்தாகோ யார் வந்து ஆகாஷத்தில் போகிறாங்களோ அவங்க நபுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ கம் போல்தாக யார் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்களோ ரொம்ப பேச மாட்டாங்க அவங்கள வந்து மித் பாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்கா கொய் ரூப் நா ஹோ யாருக்கு உருவமே இல்லைன்னா அவங்கள வந்து நிராகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவம் இருந்தால் வேற உருவம் இல்லை அப்படின்னா நிராகர்னு சொல்லுவாங்க. ஜோ சப்தாஹ் மேம் ஏக் பார் ஹோத்தா ஹை சப்தாஹிக் அதாவது சப்தாகனா ஒரு வாரத்தில் ஒரு முறை நடக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து சப்தாக். இங்கே இருக்கு பாருங்க இதை அப்படியே எடுத்து எடுங்க. சப்தாக இருக்கா சப்தாஹிக் எடுத்து எடுங்க. ஜோ மஹினே ஏக் பார் ஹோத்தா ஹை மந்த்லி ஒன்ஸ் நடக்குது அப்படின்னா மாசிக்னு சொல்லுவாங்க. ஜோ மஹினே மேம் 2 பார் ஹோத்திங்க மந்த்லி 2 டைம்ஸ் நடக்குதுன்னா பாஷிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்கோ கொய் சாஸ்திரு நா ஹோ யாருக்கு வந்து எதிரியே இல்லையோ அவனை வந்து அஜாத சத்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரி இல்லாதவனை வந்து அஜாத சத்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிசே கிசிக்கோ பயனாகும் யாருக்கு வந்து பயமே இல்லையோ அவங்கள வந்து நிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ்கோ கொய் சீமானாகும் யாருக்கு வந்து எல்லையே இல்லை அவங்க வந்து லிமிட் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசி மாம்ஸ் காணிக்கு ஆதத்தும் யார் வந்து மாம்சத்தை சாப்பிட்றாங்களே மாம்ச விரும்பி அவங்கள வந்து மாம்சஹாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோ கேவல் ஷகஹார் கர்த்தாக அது நான்வெஜ் சாப்பிடாதவங்களை வந்து ஷககாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ்னே சிக்ஷா பாயிகோ படித்தவங்களை என்னன்னு சொல்கிறாங்க சிக்ஷித்துன்னு சொல்கிறாங்க. ஜோ இதிகாசே இதிகாசம் ஹிஸ்ட்ரியோட தொடர்புடையதை ஐதிகாசிக் சொல்கிறாங்க. ஜிசே கும்னேக்கே ஆதத் ஹை கும்ஹட் அவன் வந்து ஊர் சுற்றிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றிட்டு இருக்கான் அவன் சுற்றிட்டே இருக்கான் அதனா கும்ஹட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசி புல்னேக்கே ஆதத் ஹை அவன் ரொம்ப எல்லாத்தையும் மறந்துடுவான் மறதிடா அவன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து புல்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த மாதிரி வந்து இந்த 29 இருக்குது. இதை வச்சு ஒரு வாட்டி வாசிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது வந்து 10th ரோம் லெட்டர் பாருங்க 5 பிரசனம் கா உத்தர் இது வந்து என்னது கிராமர் கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாஷா படிச்சுக்கோங்க சப்து படிச்சுக்கோங்க சன்யா லிங்கு சர்வநாம கர்மிகி திருஷ்டி நாம் தாது அடுத்தது பிரத்யேக दूसरा नाम क्या है அடுத்தது வச்சன कोई और कुछ संबोधक समझ के वेद क्या क्या है 12 क्वेश्चंस கொடுத்துருக்கேன். இந்த 12 क्वेश्चन படிச்சுக்கோங்க. இதுலேருந்து இம்பார்ட்டன்டான படிச்சிட்டிங்கனாவே 5 क्वेश्चन எழுதிடலாம். அடுத்தது பிக் क्वेश्चन 3 கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பாருங்கள் வியாக்கரண பரிபாஷா ரச்சனா की दृष्टि विशेषण அடுத்தது வர்ணமாலா நேக பிரயோக அடுத்தது காரக்கு புருஷ்வாச்சக் இந்த 7 क्वेश्चन படிச்சுக்கோங்க. இந்த 7 क्वेश्चनலேருந்து நீங்கள் 3 எழுதிடலாம். இப்போ பேப்பர் 3 பார்க்கலாம்.
பேப்பர் 3ல அனுவாத அபியாசம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி 1 அப்படின்ற பேஸில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி 1 இல்லை 2 கூட படிங்க. அடுத்தது பேக் டு தமிழ் பார்த்துடலாம். தமிழில் பாருங்க, ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிழாமல் எழுதுக்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒடுக்கமுடைமையும் கடவுள் வாழ்த்தும் இருக்கு இல்லையா? கடவுள் வாழ்த்து ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. ஒன்று கடவுள் வாழ்த்து படிச்சுக்கோங்க, இல்லை ஒடுக்கமுடைமை படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிட்டிங்கன்னா அதில் எனி 2 வந்துடும். கண்டிப்பாக இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா? இதுதான் அதான் இல்லை, மொத்தமே படிச்சுக்கோங்க. ஒரு 10 படிச்சிட்டிங்கன்னா போதும். 20 இருக்குது, 10 படிச்சுக்கோங்க. எனி 2 எழுதிடலாம். அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகர முதலும் வேண்டுதலும் தனக்குவாமை பிறவி பெருங்கடல். அதுவும் இந்த கொஸ்டின் பேப்பரை கட்டது நாயல் வேண்டுதல் ஒழுக்கமுடைமை பரிதோம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. எதுவும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்துக்கு மிகாமல் விடையை எழுதி இருக்கு இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். இம்பார்ட்டனாக ஒரு 10 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் படிச்சுட்டா போதும். 8 தொகையும் ஆசாரக்கோவை, 8 தொகை நூல்கள் ஆசாரக்கோவை, பெருமாயின் மொழியார், பாரதியார், அடுத்து பெருமாள் திருமொழி, திருக்குடராசப்ப கவிராயர், இந்த அடுத்தது புறநானூறு, தாய்மன்னர் பற்றி குறிப்பு, குற்றாலக்குறவஞ்சி, திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு. மொத்தம் வந்து 10 கொஸ்டின் இருக்குது. இந்த 10 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 3 எழுதிடலாம். ஏதேனும் 2 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8 இருக்குது. 8மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் 4 இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரில் 4 இருக்குது. நோட் பண்ணி வச்சிட்டிங்களா? இது 8மே படிச்சுக்கோங்க. அடுத்தது ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்து விடாமல் எழுத சொல்கிறாங்க. 15 மார்க்ஸ். சரியா? 15 மார்க்ஸோ 15 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின். பராசக்தியை நோக்கி, பாணர் தலைவர், கொல்லிமலை, வேதநாயகம், சொல்வன்மை, உவேச சாமிநாதர் ஐயர், நலியன் அரண்மனை, கொல்லிமலை, அவை அறிந்து பேசுதல், பழைய ஓலை சுவடிகள். இதெல்லாமே வந்து தமிழ் கிளாஸ் வந்து மொத்தமே போட்டிருக்கேன். பிரவிஷ்காவோடது பிளேலிஸ்ட்டில் பிரவிஷ்கா பிளேலிஸ்ட் தமிழ் போய் பாருங்கள். எல்லாருமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க படிங்க. பிரவிஷ்கா எக்ஸாம் எழுத போகிறவங்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். எழுத போகிறவங்களா இருந்தால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தன்யவாத்.